ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போல நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்வை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன்? கொஞ்சம் யோசித்துப்பார். கொஞ்சம் நிதானமாக இரு. கொஞ்சம் பொறுமையாக இரு. உன்னுடைய சக்தியை நீ இன்னும் முழுதாக உணரவில்லை. அப்படி இல்லாமல் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை உனக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாய் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை. நான் தான் உனக்கு எல்லா சக்தியையும் கொடுத்து விட்டேனே. உன் பிரச்சனையை கொடுக்க தெரிந்த உனக்கு அதை தாங்கும் சக்தியையும் நான் கொடுத்திருக்கின்றேனே. பிரச்சனை என்பது சாதாரணமாக வருவதில்லை. உன்னால் தாங்க முடிகின்ற அளவுக்குத்தான் நான் கொடுத்திருக்கின்றேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பதே கிடையாது. சக்தியின் மகனான நானே உன்னோடு இருக்கும் பொழுது இதையும் உன்னால் எளிதாகவே கடக்க முடியும். என் பிள்ளைகளின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் விடமாட்டேன். நான் அனுமதிக்க மாட்டேன். நதி போல நீ ஓடிக்கொண்டே இரு. எங்கும் முடங்கி நின்று விடாதே. இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அதிமிகுந்த சக்தியாக உனக்கு கிடைக்கப் போகிறது. அங்கே அமர்ந்து வெற்றி கிரீடத்தை நீ பறிக்கப் போகிறாய். வெற்றி மகுடத்தை நீ சூடப் போகிறாய். எழுந்து வா. நிச்சயம் உனக்கான சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். என் மீது சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு முழு சக்தி இருக்கிறது. பிரச்சனையை கடப்பது எப்படி என்று ஆராய்ந்து ஆராய்ந்து தோழ்ந்து போகாதே. சோர்வு இல்லாமல் முயற்சி செய்து பார். அதன் பிரச்சனையே தெரியாத அளவுக்கு அதிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய். எல்லாம் எனக்கு தெரியும். காலம் அறிந்து நீ பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைது உனக்கு உணர்த்தப்படும். அப்பொழுது நீ முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும். காலமானது இந்த நொடி இப்போது உனக்கு சாதகமாக இல்லை. என்ன அப்பா இப்படி சொல்லி பயமுறுத்துகிறாரே என்று நீ கலக்கப்படாதே. நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து வா. கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வா. உனக்கு வீட்டில் எல்லாவற்றையும் நான் செய்து தருகிறேன். உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து நீ தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுக்கின்றாய். அது சரியா? நீ முயற்சி செய். எல்லாம் கைகூடி வரும். உனக்கான காலம் வரும். அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். உனக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே. அனைத்தும் வெற்றி பெறும் நாள் சூடிய சீக்கிரம் வரப்போகிறது. உனக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன். உனக்கு சரியான நேரம் வந்துவிட்டது. சரியான முடிவு எடு. முயற்சி செய். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். எனக்கு நேரம் சரியில்லை என்று நீ கோவிலுக்கு போவதெல்லாம் சரிதான். ஆனால் முழு மனதோடு செல்கிறாயா என்று யோசித்துப்பார். முழு மனதோடு நீ சென்றால் மட்டுமே அதற்கான முழு பலனும் உன்னை வந்து அடையும். எல்லாமே அவரே என்றிரு. எல்லாமே நானே என்றிரு. எல்லாமே என்னுடைய செயலே என்று ஒவ்வொரு செயலையும் நீ செய்து பார். எல்லாம் அவன் செயல் என்று சொல்வதில் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ. எல்லாம் அவன் செயல் என்பது உளவியல் ரீதியாக நம்மை பக்குவப்படுத்துவதாகும். இதை புரியாதவர்கள்தான் ஏடகுடமாக கேள்வி கேட்கின்றார்கள். எல்லாம் அவன் செயல் என்றால் கொலை கொள்ளை நடப்பதும் அவன் செயலா என்று கேட்கின்றீர்களா? அப்படி கிடையாது. இப்படி கேட்கின்றவர்களை நாம் இகழவும் கூடாது. காரணம், அவர்களுக்கு இதன் தத்துவம் புரியவில்லை என்று அர்த்தம். புரியவில்லை என்பதை விடவும் தெரியவில்லை என்று சொல்லலாம். தெரியவில்லை என்பது நம்முடைய அறியாமை. அறியாமை உள்ளவர்கள் மீது நாம் பரிதாபப்படத்தான் வேண்டுமே தவிர அவர்கள் மீது கோபப்பட்டு சுடு சொல்லை வீசக்கூடாது. நான் எனது என்பது அகம்பாவத்தின் வெளிப்பாடு. நான் எனது என என்னுடைய அகம்பாவத்தை வெளிக்காட்டுவதுதான் மிகவுமே கொடூரமானது. அகம்பாவம் நம்மை என்றுமே நல்வழியில் செலுத்தாது. ஞான தெளிவு பெறுவதற்காக முனிவர் ஒருவரிடம் ஒரு மன்னன் சென்றான். நான் இந்த நாட்டின் மன்னன் வந்திருக்கின்றேன். எனக்கு ஞான தெளிவு பெற விரும்புகின்றேன் என்றான். அதற்கு அந்த முனிவர், ஞான தெளிவு பெற வேண்டுமானால் நான் செத்த பிறகு வா என்றார். நீங்கள் செத்த பிறகு வந்து நான் யாரிடம் ஞானம் கேட்பது என்று கேட்கிறார் மன்னன். நான் என்பது என்னை அல்ல, உன்னை. புரியவில்லையா சாமி? உன்னிடமுள்ள நான் என்ற அகம்பாவம் செத்த பிறகு நீ வா என்று சொன்னேன் என்றார் முனிவர். மன்னனுக்கு அப்போது புரிந்தது. நான் எனது என்ற செருக்கு அழியாதவரை ஞான தெளிவு யாராலும் பெற முடியாது என்பதை உணர்ந்து விட்டார் மன்னர். எனவே நான் என்ற செருக்கு அழிய வேண்டுமானால் எல்லாம் அவன் செயல் என்று இருக்க வேண்டும்.
அது மட்டுமல்ல, எல்லாம் அவன் செயல் என்பது நம்மை சரியான பாதையில் எல்லா வகையிலும் வெற்றி பாதையில் செலுத்தக்கூடிய ஞான சூத்திரம் அது. இதன் பொருளை புரிந்து கொண்டவர்களுக்கு இது நிச்சயம் விளங்கும். ஒரு செயலை செய்கின்றோம், அதில் வெற்றியும் கிடைத்து விடுகிறது. அது நமக்கு கிடைத்த வெற்றி, நம்மால் கிடைத்த வெற்றி, நமது உழைப்பால் நமது முயற்சியால் கிடைத்த வெற்றி, நம் அறிவாற்றலால் கிடைத்த வெற்றி என்று எண்ணும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி பிரவாகம் எடுக்கிறது. மகிழ்ச்சியில் உள்ளம் துள்ளி குதிக்கின்றது. இதுவே இன்னொருவர் முயற்சியால், இன்னொருவரின் அறிவாற்றலால் கிடைத்த வெற்றி, இன்னொருவர் உழைப்பால் கிடைத்த வெற்றி என்றால் நம் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்காது அல்லவா? அதுபோலத்தான் தோல்வியும். ஒரு முயற்சியில் செயலில் தோற்றுவிட்டோம் என்றால் உடனே நாம் துவன்று விடுகிறோம் என, முயற்சி வீணாக்கி விட்டதே என, நாம் பலனிழந்து போய்விட்டோமே என்று நம்முடைய மனமானது வருந்தி கொண்டே இருக்கும். என் அறிவாற்றல் என்ன ஆவது, இப்படி தோற்றுவிட்டேனே என்று மனம் சோர்வடைந்து போவோம். வெற்றியில் மகிழ்ச்சியும் தோல்வியில் விரக்தியும் எதனால் ஏற்படுகிறது தெரியுமா? செய்தது நாமே என்று கருதுவதால் தானே. அடுத்தவர் செய்தது என்றால் வெற்றி தோல்வி எல்லாம் நம்மை பெரிதாக பாதிக்காது. அதனால்தான் எல்லாம் அவன் செயல் என்றார்கள். நம்மை ஆட்டுவிப்பவனும் அவர்தான், நம்மை ஆட்டுவிக்கும் கருவியும் அவர்தான், மின்சாரமாக இருந்து இயக்குவதும் அவர்தான். இதில் வெற்றியோ தோல்வியோ எல்லாமே அவரை மட்டுமே சேரும். இதில் நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதில் நாம் ஒன்றுமே கிடையாது என்பதை நாம் அறிய வேண்டும். செயல் மட்டும்தான் நம்முடையது, முடிவோ அவருடையது. எனவே வெற்றிக்கோ தோல்விக்கோ சொந்தக்காரர் நாம் இல்லை என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். வெற்றியோ தோல்வியோ அது நமது இல்லை என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அவனுக்கே சொந்தம் எல்லாமே என நாம் கருதிவிட்டால் வெற்றியில் துள்ளி குதிக்கப் போவதும் கிடையாது, தோல்வியில் துவண்டு போவதும் கிடையாது. நம்முடைய மனமானது சமநிலையில் எப்பொழுதுமே இருக்கும். மகிழ்ச்சியிலோ சோகத்திலோ எடுக்கும் எந்த முடிவும் சரியானதாக இருக்காது. அப்போது நாம் எடுக்கும் முடிவு நம்மை வெற்றி பாதையிலும் அழைத்துச் செல்லாதது. எல்லாமே அவனுடைய செயல் என்று இருக்கும்போது வெற்றியில் துள்ளாமலும் தோல்வியில் துவளாமலும் நாம் இருப்போம். அப்போது நம் மனம் சமநிலையில் இருக்கும் அல்லவா? நம் மனம் சமநிலையில் இருக்கும்போது எடுக்கப்படும் முடிவுகள் மட்டுமே சரியானதாக இருக்கும். நம் வாழ்க்கையும் சிறப்பானதாக இருப்பதற்கு அந்த முடிவே சரியானதாக இருக்கும். என்னுடையது என்று எதுவும் இல்லாத தன்மைதான் இறையினுடைய அருகாமை. ஆசை அறுத்தால் தன்னுடையது இது என்கின்ற தன்மை போய்விடும். தன்னுடையது இது என்கின்ற தன்மை இல்லாத போது சகலமும் இங்கு கடவுள் வரம் என்று ஒருவர் தெல்ல தெளிவாக புரிந்த போது வாழ்க்கையே வேறாகிவிடும். அங்கு துக்கமும் இல்லை, மகிழ்வும் இல்லை. ஒரு பூரண அமைதி, தெல்ல தெளிவான அமைதி ஏற்பட்டு விடுகிறது. தத்தி தாவும் மனசு இது. சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாமே அவனுடைய செயல் என்று இருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அவர் கண்டிப்பாக கொடுப்பார். உன் வாழ்க்கை துணையை பற்றி உன்னிடம் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். என் அப்பா எனக்காக நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் என் வாழ்க்கையில் சில கசப்புகள், மன கஷ்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று எனக்கு தெரியவில்லை அப்பா என்று என் முன்னால் வந்து கதறி அழுது கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையை பற்றி உன்னிடம் நான் பேச வந்திருக்கிறேன். சிறிது நேரம் ஒதுக்கி அதை கேள். உன் வாழ்க்கை துணையை கணவன் அல்லது மனைவி என்னும் ஒரு வரையறுக்குள்ளேயே காலம் காலமாக நீ வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் கொஞ்ச காலத்திற்கு அதிலிருந்து வெளிவந்து ஒரு தோழனாக, ஒரு தோழியாக பார்க்க நீ முயற்சி செய். அவர்களின் உணர்வுக்கு நீ மதிப்பு கொடு, சுதந்திரம் கொடு. தோழமை உணர்வோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய். எல்லாமே மாறும். கர்ம வினைகள் எல்லாம் அகலும். அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாம் திறக்கும். உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் மலரும். மன்னிப்பு வழங்கும் போது கசப்பை மறந்து மனம் இனிப்பதால் உன்னுடைய வாழ்க்கையும் இனிதாகவே மாறும். ஏனென்றால் உன் வாழ்க்கை துணை உனக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர், கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர். இப்போதைய சூழ்நிலையை வைத்து நீ எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாதே. சிறிது காலம் நீ பொறுமையாக இரு. எல்லாம் நன்மையாக மாறும். எல்லாத்தையும் நான் மாற்றி காமிக்கின்றேன். உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நான். நம்பிக்கைக்குள். இது உன் அப்பாவின் வாக்கு. என் வாக்கு என்றும் தப்பாகாது. அது போலவே என்னுடைய வாக்கை நீ என்றும் மீறவும் கூடாது. புரிகிறதா? எத்தனை துன்பங்களை நாம் சந்தித்தாலும்,
எத்தனை துன்பங்களை காலம் நமக்கு தந்தாலும் நமக்கு உறுதுணையாக ஒரு துணை இருந்தால் அத்தனை துன்பத்தையும் நாம் எளிதாக கடந்து விடலாம். அப்படிப்பட்ட நல்ல துணிதான் உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீ தவற விட்டு விடாதே. துணை என்ற ஒன்று உனக்கு உறுதுணையாக இருந்தால் சாதனை என்பது ஒன்றும் உனக்கு பெரிய சாகசமாக தெரியாது. நீ எல்லாவற்றையுமே சாதிக்க பிறந்தவன். என்னுடைய குழந்தை நீ. துணை உனக்கு மிக சிறப்பாகவே நல்ல உற்ற தோழனாக இருப்பார், நல்ல தோழியாக இருப்பார். எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உறவு உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த உறவை நீ இருக்க பிடித்துக்கொள். உன் வாழ்க்கை சொர்க்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை அழகாக மாறும் நாள் வெகு தூரம் இல்லை. நோய் நொடி இன்றி நீண்ட காலம் வாழ பணம் பதவி தேவையில்லை. நமக்கு நல்ல துணை இருந்தாலே போதும். நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழலாம் சந்தோஷமாகவே. யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது. அது உனக்கு கிடைத்திருக்கிறது. கிடைக்கும் துணையின் குறை நிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறிவிடும். எல்லாமே உனக்கு நன்மைக்காக மட்டுமே நான் அவர்களை அனுப்பி வைத்தேன். கணவனிடம் எதையும் மறைக்காத மனைவிக்கும், மனைவியை யாரிடமும் விட்டு கொடுக்காத கணவனுக்கும் வாழ்க்கையில் பிரிவு என்பதே கிடையாது. அதை புரிந்து அதன்படி நீ நடந்து கொள். நமக்காக யோசிக்க ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறது என்பதை உணரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை அழகாக தொடங்க ஆரம்பிக்கும். மனைவிக்கு தன் கணவனும், கணவனுக்கு தன் மனைவியும் தான் முதல் குழந்தை. குழந்தையாக பாவித்தால் அவர்கள் செய்யும் தவறு எதுவுமே அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. நம்முடைய கவலைகளை மறைய வைத்து நம்மை சிரிக்க வைக்க உண்மையாக நேசிப்பவர்கள் மட்டுமே முடியும். அதிகம் அன்பு கொண்டவர்கள் மட்டுமே நம்மால் கடிந்து கொள்ளவும் முடியும். அதை நீ உணர்ந்து கொள். நம்முடைய அன்பை புரிந்து கொண்ட இதயம் நம்முடைய கஷ்டங்களை சொல்லாமலேயே புரிந்து கொள்ளும். நம்முடைய முகம் வாட்டமாக இருந்தாலே உனக்கு என்ன ஆயிற்று என்று சேர்க்க தோன்றும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை துணைதான் உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீ இருக்க பிடித்துக்கொள். என் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த வாழ்க்கை துணை மதிப்பு இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே வருவேன் என்று இருக்கிறார். அவரை நீ விட்டு விடாதே. நம்முடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு உறவால் எப்போதும் நம்மை கைவிட்டு பிரிந்து செல்ல முடியாது. அப்படிப்பட்ட உறவுதான் உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீ ஆழமாக பிடித்துக்கொள். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டது. இறைவனால் இணைத்து வைக்கப்பட்டது. நானே அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு உன் வாழ்க்கை துணையை உன்னிடம் ஒப்படைத்தேன். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக வாழ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை துணை உன்னை பற்றியே எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார். உன் முகத்திற்கு நேராக கோவப்பட்டாலும் பின்னால் உன்னை பற்றியே சிந்தித்து ஆழமாக மனதிற்குள் அழுது கொண்டிருக்கின்றார். அவரை விட்டு விடாதே. இருக்க பிடித்துக்கொள். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். நல்லது. நீ எதிர்பார்க்காத ஒன்று உனக்கு உடனே நடந்தால் உன் மனநிலை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் அல்லவா? எனக்கு இது நடந்து விட்டது என்று சந்தோஷத்தில் முகம் மலர்வாய் அல்லவா? கடவுளை தேடி நீ ஓடுவாய் அல்லவா? அது இப்போது நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்தது நடக்காத வரை உன்னுடைய வாழ்க்கை ஏமாற்றமாக இதுவரை தோன்றியிருக்கும். ஆனால் இனி வரும் காலங்களில் நீ எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையை அதிசயமானதாக நான் மாற்றப் போகிறேன். என் பிள்ளைகளின் வாழ்வில் அந்த அதிசயங்கள் ஒன்றொன்றாக நடக்க இருக்கின்றன. எதிர்பார்க்காத அதிசயம், எதிர்பாராத அற்புதம் என ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்றேன். அந்த அதிசயத்தை நீ கண்கூடாக பார்க்கப் போகின்றாய். என்னுடைய அற்புதம் உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையுமே மறக்கடிக்கச் செய்யும். அது எல்லாவற்றையுமே மாற்றிவிடும். உன் வாழ்க்கையை அடியோடு மாற்றி சந்தோஷ வாழ்க்கையாக அது உனக்கு திருப்பி வரும். உன் கையில் கிடைக்கும். உன் கண்ணில் கரைந்து விட்டது எல்லாம் உன்னுடைய கர்ம வினைகள் மட்டுமல்ல. உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் கடன் பிரச்சனையும் எல்லாமே தீர்ந்து விட்டது. இனி உன் வாழ்க்கை புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்க்காத ஒன்று அதிசயமாக உன் முன்னே வந்து நிற்கப் போகின்றது. அது எந்த தோற்றத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அந்த நல்ல விஷயம், நல்ல விடியல், நல்ல வாழ்வு அது உனக்கு கிடைக்கப் போகிறது.
என் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ கண்கூடாக பார்க்கப் போகின்றாய். இதனை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று ஏங்கி தவித்த உன்னை நான் இப்போது நல்ல நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன். உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகள் எல்லாவற்றையுமே நான் கலைத்து விட்டேன். உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவச் செய்யப் போகின்றேன். நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய். எது செய்தாலும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து வாரிதானே செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்காகவும் நீ யாருக்காக வேண்டுமான வழங்கினாயோ அவர்களுக்கும் சேர்த்து நன்மைகளை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் உன் நம்பிக்கை ஜெயிக்கப் போகிறது. அந்த நாளையும் நீ காணப்போகின்றாய். அந்த நாள் வெகு தூரம் இல்லை, கூடிய விரைவில் உன்னை நோக்கி அது வந்து கொண்டே இருக்கிறது. சீக்கிரம் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். அந்த நாளையும் நீ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ காணப்போகின்றாய். உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விட்டாய். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். எதையும் யோசிக்காமல் சட்டென்று இந்த இரண்டில் ஒன்றை நீ தொட்டுவிடு. நீ இப்போது எதை தொட்டாயோ, முழு மனதோடு என்னை நம்பி நீ எதை தொட்டாயோ, இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை உள்ளபடி சொல்கிறேன். கேள். இனி இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கப் போகின்றது. மனமாற என்னை நம்பி இதை தொட்டிருக்கிறாய் அல்லவா? அதற்கான நல்ல செய்தியை நீ கேட்டு, உன் அம்மா, அப்பா, தெய்வம், குரு என எல்லாம் நான் உன் சாய் தெய்வாதானே என்று சொல்வாய். பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன்? எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே, எல்லாம் நன்மைக்கே, நல்லதே நடக்கும். உனக்குள் உன்னையே ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கும் குழப்பத்தையும் பதற்றத்தையும் வீணான கவலை அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன். நீ நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சேர்த்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கேட்கிறாய். சரிதானே? இதுவரை எத்தனையோ சங்கடங்களில் இருந்து உன்னை விடுவித்துள்ளேன். அது எப்படி என்பதும் உனக்கே தெரியும். உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி கலத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகள் ஆகட்டும், உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும், நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன். உனது பிள்ளைக்காக என்னென்ன வேண்டிக் கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன. இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய். நான் இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும்? உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்கிறேன். உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு. பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறப் போகிறது. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். அவருடன் இணைந்து உன் பயணத்தை தொடங்கு. நான் எப்போதும் பாபாவையே நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் என்னை ஒரு முறையாவது நினைத்து ஆசி வழங்குவாரா என்று யாராவது நினைத்து கொண்டிருந்தால் அது தவறான நினைப்பு என்பதை தீர்க்கமாக அறிவீர்கள். ஏனெனில் சிசுவுக்கு தாயார் எப்படியோ அப்படியே பக்தருக்கு சாய் பிரதட்சம். குழந்தையை காக்க தாய் எப்படி ஓடி வருகிறாரோ அப்படி பக்தன் எங்கிருந்தாலும் சாயி ஓடி வருகிறார். தன்னை நினைத்து அழைக்கிறவர்களுக்காக சாய்பாபா உடனடியாக ஓடி வந்து விடுகிறார் என்பது சாய் பக்தர்கள் பலரின் அனுபவங்கள் ஆகும். ஆனாலும் அந்த நேரத்தில் வந்தது சாயிதான் என்பதை யாரும் அறிவதோ உணர்வதோ கிடையாது. சாய்பாபா பக்கீர் உருவத்தில் மட்டும் வருவார் என்பதில்லை. அவர் நினைத்த உருவில் எந்த வடிவில் வேண்டுமானாலும் நான் எதிர்பாராத வடிவத்தில் வந்து விடுவார். இதனால் நாம் எந்த வடிவில் அவரை எதிர்பார்க்கிறோமோ அந்த வடிவில் அவரை காணாமல் ஏமாந்து விடுகிறோம். தெரியாத நபரை போலத்தான் பாபா வருவார் என நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது தவறு. தெரிந்தவர் வடிவிலும் பாபா வருவார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாபா நம்மை நோக்கி வருகிறார், நம்மிடம் பேசுகிறார்.
நம்மிடம் கேட்கிறார். ஆனால் நாம் தான் அவரை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. நமக்கு தெரிந்தவர் போலவே கூட அவர் வந்து செல்வார். எச்சரிக்கை உணர்வுடன் அவரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அந்நியரை உபசரியுங்கள். அந்நியர் மட்டுமல்லாமல் நமக்கு தெரிந்தவர்களையும் உபசரியுங்கள். யாராவது ஒருவர் அதில் பாபாவாக கூட இருக்கலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து அவருக்கு சேவை செய்யுங்கள். நானே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவன். நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இருதயத்தில் அமர்ந்திருக்கிறேன். இந்த உலகின் கண் அசைவையும் அசைவற்ற சர்வ சீவராசிகளையும் நானே அரவணைக்கிறேன். இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டவிப்பவனும் கூட. எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே. நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன், படைப்பவன், காப்பவன், அழிப்பவன் என எல்லா ரூபமாகவும் பாபா இருக்கிறார். மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கையே. மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும். எனவே பாபா எப்போதும் விழிப்பாய் இருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார். பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் பாபா நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவார். நம்மை அறியாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சில சமயம் நாம் பாபா காட்டிய வழியை பின்பற்ற முடியாமல் கூட போகலாம். அதற்காக பாபா வருத்தப்படுவதில்லை. அவர் வெறுப்பு மற்றும் சினம் ஆகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் கருணையே உருவானவர். குருபாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை அவர் கண்காணிக்கின்றார். மன உறுதியுடன் திடமாக இருந்து பாபாவிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தால் அவனுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாது பாபா தன் பக்தனை தன்னுடனேயே வைத்துக் கொள்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு நீ விருப்பத்துடன் படைக்கும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கவலைப்படாதே, நீ என்னுடைய குழந்தை. எல்லாம் நல்லதே நடக்கும். சாயருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.